குறித்து தனது பார்வைகளை முன்வைப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ பாமகக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை பவர் ஷிஃப்டிங்ல வர்ற ஒரு வழக்கமான சிக்கலா பார்க்கலாமா? நிச்சயமாக பவர் ஷிஃப்டிங்ல வரக்கூடிய ஒரு வழக்கமான சிக்கல் தான். இதுல இன்னொரு கோணமும் இதுல இருக்குது. டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில இந்த கட்சி நீடித்து நிலைச்சு நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால இந்த கட்சியை எடப்பாடி கிட்ட இழந்துகிட்டு 2029 நாம் நிற்கதியாக போய்விடக்கூடாது என்பதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதனாலதான் அவர் அந்த மாநாட்டுல மிக தெளிவா சொன்னாரு, நாம கூட்டணியில 5 இடங்கள் தான் வெற்றி பெற்றோம், தனித்து போட்டியிட்டு நாம 4 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கோம்னு சொன்னாரு. இன்னும் சொல்ல போனா இந்த 2024 மக்களவை தேர்தலிலேயே பெண்ணகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி 3 செக்மெண்ட்லயும் சௌமியா அன்புமணி மிக கணிசமான 10,000 வாக்குகளுக்கு மேல டிஃபரன்ஸ் எடுத்து 3 தொகுதிகளில் அவருங்க லீடு காட்டி இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட மீண்டும் கூட்டணி போனா 10.5% என்பதும், அவர் கட்சி வடது புலத்துல சிவி சண்முகம், KP முனுசாமி, தென் அன்பழகன், வீரமணி, துரக்கணி குடும்பத்தார், சம்பத்து இவங்க எல்லாம் லோக்கல் லீடர்களாக இருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களே லோக்கல் லீடராக இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த கட்சிக்குள்ள சேர்ந்து மீண்டும் ஒரு தோல்வியை தழுவுனா அந்த கட்சிக்குள்ளேயே பாமக கரைந்து விடும், நம்முடைய வாக்கு வங்கி கரைந்து விடும் என்று டாக்டர் ராமதாஸ் மிகவும் அலர்ட்டாக இருக்கிறார். அந்த அலர்ட்னஸ்ல தான் அவர் 2024 அதிமுக கூட்டணி வேண்டாங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்தாரு. ஆனா சேலத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் போன்றவர்கள் எடப்பாடி காலிலே விழுந்து வணங்கி, எடப்பாடி தான் எங்களுக்கு தலைவர், ராமதாஸ் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த பகுதியை சேர்ந்த வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலையில் கூட்டணி வேண்டும் என்று அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்தில் உறுதியாக உள்ளார். அவருக்கு தான் செல்வாக்கு என்பது தொண்டர்கள் மத்தியில் மாநாட்டிலே வெளிப்பட்டது. அன்புமணி நான் இப்படியே பேசிக் கொண்டிருந்தார், யார்தான் என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணீர்கள் என்று பரிதாபமாக கேட்டார். ஆனால் தொண்டர்கள் குருவுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் தான் கைத்தட்டல் கொடுத்து தங்கள் ஆதரவை தெரிவித்தார்கள். ஆனால் கட்சி நிர்வாகிகள் அன்புமணி கூட தான் இருக்காங்க. 90% கட்சி நிர்வாகிகள் அன்புமணி கூட தான் இருக்காங்க. அவங்க கூட்டணி வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த வகையில டாக்டர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் கருதுறேன். அதே வேளையில அந்த கட்சி வாக்காளர்கள் டாக்டர் ராமதாஸை நம்பி தான் இருக்கிறாங்க.